இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா VMC மிஷினில் எப்படி ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். VMC மிஷினில் வந்து இந்த மாதிரி ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி அலாரம்ஸ் வந்திருக்கும். அலாரம் வந்த உடனே எப்படி என்ன பண்ணணும்னா, ஒரு வாட்டி எமர்ஜென்சி போட்டு அதுக்கப்புறம் எமர்ஜென்சியை ரிலீஸ் பண்ணிடுங்க. எமர்ஜென்சியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த பட்டனை அப்படியே ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபீட் ஆன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அலாரம் ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ ரெஃபரன்ஸ் எப்படி எடுக்கிறதுக்குன்னா, இந்த மோட் செலெக்ஷன் சுவிட்சில் இருக்கிற X1000 அந்த பட்டனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணக்கப்புறம் ஆக்சிஸ் செலெக்ஷனில் வந்து Z ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா ஆக்சிஸுமே நம்ம ரெஃபரன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து Z ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த MPG, அதாவது இந்த ஹேண்டில் வீலை வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, மைனஸ் சைடு வந்து ரொட்டேட் பண்ணணும். இது பொறுமையாக ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு மினிமம் ஒரு 100 mm வரைக்கும் மைனஸ் பண்ணணும். இந்த மாதிரி பாருங்கள், மூவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது எக்காரணம் கொண்டும் ஜாபில் வந்து இடிச்சிடக்கூடாது. டூல் வந்து நம்ம மாட்டியிருப்போம், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து ஆக்சிஸ் மூவ் பண்ணும்போது ராங்காக மூவ் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் அடுத்த ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. Y செலக்ட் பண்ணிக்கோங்க. Y செலக்ட் பண்ணி அதையும் மைனஸ் பண்ணுங்கள். எக்ஸையும் மைனஸ் பண்ணுங்கள். ஆக்சிஸில் வந்து செலெக்ஷனில் கரெக்டாக இருக்கணும். எதுவும் மாற்றி நம்ம பண்ணிடக்கூடாது. எந்த ஆக்சிஸில் ஒர்க் பண்ணுறோன்றதையும் நம்ம தெளிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணுறோமா மைனஸ் பண்ணுறோமான்றதில் எந்த கன்ஃபியூஷன்ஸுமே இருக்கக்கூடாது. அது எல்லாமே நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்தா கூட நீங்கள் தியரிட்டிக்கலாக நீங்கள் ஒவ்வொரு ப்ராக்டிஸும் பண்ணி பாருங்கள். இந்த மிஷின்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணி பார்க்கும்போது உங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்கிற சீனியர் ஆப்ரேட்டர்ஸ்கிட்ட கேட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருந்து நீங்கள் கற்றுக்கோங்க. அவங்க எப்படி ஒர்க் சொல்லி தராங்களோ அந்த மாதிரி கேட்டு கற்றுக்கோங்க. ஓகே, இப்போ ஆக்சிஸ் மூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, 0 ரிட்டர்ன் அப்படின்னு மோட் செலெக்ஷனில் வந்து இருக்கும். அதாவது ZRN இருக்கும். அதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ரெஃபரன்ஸ் வந்து எப்போயுமே ஃபஸ்ட்டு வந்து Z ஆக்சிஸ் தான் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணணும். இஜெட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரேப்பிட் ஜாக் கண்ட்ரோலில் ப்ளஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நம்ம ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா Z வந்து ஹோம் பொசிஷனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த நம்மக்கிட்ட இருக்கிற Y ஆக்சிஸை நம்ம செலக்ட் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி X ஆக்சிஸு, அதுக்கப்புறம் ஃபோர்த் ஆக்சிஸு, அப்படி இருக்கிற 4, 5, 6 எந்த ஆக்சிஸ் வேணுமோ நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி தான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.